ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டால் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். A 2-digit number is such that the product of digits is 12. When 36 is added to the number, they interchange their places. So, which is the digits in unit place of given numbers? அதாவது ஒரு 2-digit நம்பர் சொல்லியிருக்காங்க, அதோடைய டிஜிட்ஸோடைய ப்ராடக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிட்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அண்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட்டுங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் அது. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 12ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 டிஜிட் நம்பருங்கிறப்ப அது என்ன வேல்யூ அது? 2 டிஜிட் நம்பரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? 10x + y. இதுதான் அந்த 2 டிஜிட் நம்பர். எதனால இந்த 10x போடுறோம் அப்படின்னா இது 1's டிஜிட், இது 10's டிஜிட், அதனால அந்த 10x அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் அந்த 2 டிஜிட் நம்பர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 டிஜிட் நம்பரோட என்ன ஆட் பண்ணுறாங்க? 36 ஆட் பண்ணுறாங்க. 36 ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் இருக்க இடத்துல ஒய்யும், ஒய் இருக்க இடத்துல எக்ஸும் மாறிக்குது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த நம்பரோட என்ன ஆட் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம 36ங்கிற வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10x + y + 36 ஈக்குவல் டு இப்படி இருக்கும்போது இந்த நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 10y + x, அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல ஒய்யும், ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் என்ன பண்ணுது? இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 12ன்னு ஒரு வேல்யூ நமக்கு தெரியுது. இதிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 12/x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக, அதாவது ஒய்க்கு பதிலாக 12/xங்கிற வேல்யூவை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 9x - 9y = -36 அப்படின்னு கிடைக்கும். இதில் என்ன பண்ணிடலாம்? நம்ம 9 காமனாக எடுத்துடலாம். 9 காமனாக எடுத்துட்டோம்னா x - y = -36, தென் x - y = -4ன்னு கிடைக்கும். இப்போ இதில் தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அந்த ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா x - 12/x = 4ன்னு கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா x² - 12 / x = 4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ x² - 12 = 4x. x² - 4x - 12 = 0. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா -6 12 2 -6 2ன்னு இருக்கும். இப்போ இந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ x - 6 x + 2. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலை, எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இதிலேருந்து நமக்கு எக்ஸுடைய வேல்யூ 2 கிடைக்குது இல்லையா? x = 6 அண்டு x = -2ன்னு கிடைக்குது. எப்போவுமே மைனஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எடுத்துக்க மாட்டோம். ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.